Hi friends, welcome to Creative Designers. இன்னைக்கு நாம இந்த வீடியோல நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ரொம்பவே கிராண்டான ஒரு ஸ்லீவ் டிசைன் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் டிரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த கீழ் போர்ஷன்ல கோல்டன் ஜரி த்ரெட்ல டபுள் ஏ செயின் ஸ்டிட்ச் பண்ணிட்டு நம்மளோட வர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். செயின் ஸ்டிட்ச் பக்கத்துலயே க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிட்டு பால் செயின் பேஸ்ட் பண்ணிக்கலாம். திரும்பவும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் பண்ணிக்கணும். திரும்பவும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பால் செயின் ஒரு லேயர் பேஸ்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் போர்ஷனில் நம்ம வரைஞ்சதில் ஃபுல்லாக அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு பால் செயின் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கேயுமே நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் பால் செயின்லாம் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கணும். இப்போ ஸ்லீவ் போர்ஷனில் ஃபுல்லாக பால் செயின் பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல கொஞ்சமாக கேப் விட்டு ரெண்டு சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது வெயிட்லெஸ்ஸாக ஐ ஷேப்பில் ஷைனிங்காக இருக்கும். இது நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிடலாம். குட்டி குட்டி லீவ்ஸ் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், சேம் அதே மேலேயும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பால் செயின் பேஸ்ட் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல திலகம் ஷேப் சக்ரீஸ் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். சாண்டல் கலர் த்ரெட் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. அப்போ தான் நமக்கு அந்த த்ரெட் வெளியே தெரியாது. கீழே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு மேலேயும் ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணுறேன் பாருங்கள். சேம் அதே ப்ராசஸ் தாங்க. சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த கேப்பில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு கிராண்டான ஒரு லுக் கொடுக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சக்ரீஸோட பாதியிலேருந்து நீடில் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு நம்ம 2 சைஸ் பீட் எவ்வளோ தேவையோ எடுத்துகிட்டு இப்போ கீழே நீடில் இன்சர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2 பீட் ஒன்ஸ் இப்போ ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இது அந்த டிசைனுக்கு இன்னுமே ஒரு கிராண்டான ஒரு லுக் கொடுக்கும். சேம் இதே மாதிரி நம்ம பீட் ஒர்க் எல்லா சக்ரீஸ் மேலேயும் ஸ்டிச்சஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பீட் ஒர்க் ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. கொடி ஷேப்பில் எண்டிலெல்லாம் பெரிய சைஸ் குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோனோட கார்னர் போர்ஷன்லேருந்து நீடில் கீழேருந்து மேலே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கோல்டன் கலர் ஹாஃப் டியூப்ஸ் எவ்வளோ தேவையோ நீடில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு எடுத்த இடத்துலையே நீடில் கீழே இன்சர்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஹாஃப் டியூப்ஸ் சென்டர்லேயும் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம பீட் ஒர்க் தான் பண்ணுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. லுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது டியூப் ஒர்க். ஓகே, இதே மாதிரி நம்ம எல்லா டியூப்ஸ்லேயும் சென்டரில் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக பீட் ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த டியூப் ஒர்க் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாகவே இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுற்றி க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் கோல்டு கலர் ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் பண்ணணும். இப்போ திரும்பவும் அதை சுற்றி ஒரு லேயர் டியூப் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீடில் ஹாஃப் டியூப்ஸ் 3 எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ எடுத்த இடத்துல நீடில் கீழே இறக்கிட்டு அது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ 2 கார்னர்ஸ்லேயும் அது மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இந்த லுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் டியூப் ஒர்க். ஓகே, கொடி டிசைனில் ஃபுல்லாக இப்போ டியூப் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கேப்லலாம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மால் சைஸ் குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது இன்னும் ஒரு ரிச் லுக் கொடுக்கும் நமக்கு ப்ளவுஸுக்கு. ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ளவுஸோட பேக் நெக்குக்கு கோல்டன் சரி த்ரெட்டில் டபுள் ஏ செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு
இந்த சக்கரி ஒர்க்கும் பீட் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம்ல ஸ்லீவ் போர்ஷன் சேம் இதே டிசைன் நம்ம ப்ளவுஸோட பேக் நெக்குக்கும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்பவே கிராண்டான ஒரு ப்ளவுஸ் இந்த மாதிரி நம்ம நார்மல் நீடில்லே ரெடி பண்ணலாம். நார்மல் நீடில்லையே இந்த மாதிரி கிராண்டான ஒரு டிசைன்ஸ் நீங்களும் ரெடி பண்ணலாம். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு கால் இல்லைனா மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.